திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவினை அடைதல், திருக்கதவினை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சி தரும்போது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்குகிறேன். நற்றுணையாவது நமச்சிவாயவே. 12 திருமுறையிலே அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம். அடுத்து திருக்கதவினை அடைதல். நான் காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த, அதாவது நாமக்கல் மாவட்டம் நான் காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் ஆம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய, இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கதவினை திறத்தல். காஞ்சிபுரத்திலிருந்து சிவ திருமதி காந்திமதி செந்தில் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம். நன்றி சிவபெருமானே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக மீண்டும் வந்தவாசியிலிருந்து செண்பகவல்லி அம்மா, வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறையில் அருளியது. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமட் அண்ணல் எம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மல்லையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா சிவபெருமான. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் எல்லோரும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற பெரிய அமைப்பின் கீழே திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்ம எல்லாம் ஒன்றிணைத்த அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து நமக்கெல்லாம் பிறந்து மொழி பயின்று சிவபெருமானுடைய திருவடிக்கு கொண்டு வந்து சேர்த்த அத்தனை மறைமுக நேர்முக அல்லது தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு உண்மையை நமக்கு சுட்டி காண்பித்து இன்னதென்று நமக்கு அறிவுறுத்தி இதுதான் திருவடி என்று கொண்டு வந்து சேர்த்த அத்தனை குருநாதர்களுடைய திருவடிகளுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமாசித்தி என்கிற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 63 பாடல்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு 46வது பாடல் என்று நினைக்கின்றேன். நாற்பத்தி 6வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு உண்டான திருமந்திரம். தானே படைத்திட வல்லவராயிடும் தானே அளித்திட வல்லவனாயிடும் தானே சங்காரத்து தலைவனும் ஆயிடும்
தானே சிவனேனும் தன்மையானே தன்மையாமே. தானே படைத்திட வல்லவனாயிடும், தானே அளித்திட வல்லவனாயிடும், தானே சங்காரத்து தலைவனுமாயிடும், தானே சிவனெனும் தன்மயனாமே. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தினுடைய பாடல் இது. பாடல் பதங்களை பிரிச்சு பார்த்துருவோம். தானே படைத்திட வல்லவன் ஆயிடும், தானே அழித்திட வல்லவன் ஆயிடும், தானே சங்கார தலைவனும் ஆயிடும், தானே சிவனெனும் தன்மையை நாமே. சிவனெனும் தன்மையை நாமே. இது பாடல் அப்படியே ஓரளவுக்கு படிச்சும் பார்த்துட்டோம். இனி பொழிப்புரைக்கு போலாம். தர்மயாதன வெளியிட்டு பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஈசத்துவத்தை பெற்ற, நான் பேசுறது கேக்குதாம்மா? அம்மா சிவபெருமானே கேக்குதுங்களா பேசுறது? சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கேக்குதுங்க ஐயா. சரிங்கம்மா. ஈசத்துவத்தை பொழிப்பறை. ஈசத்துவத்தை பெற்ற யோகி இறைவன் செய்யும் செயலை எல்லாம் தானே செய்ய வல்லவனாவான். இதனால் சிவன் இவனே என உலகத்தாரல் எண்ணப்படும் தன்மை உடையவனா இருப்பான். எப்படி பாருங்களேன், இன்னைக்கு என்ன ஒரு உன்னதமான பாட்டு பார்க்க போறோம். பொழிப்பறை பார்க்கலாம். ஈசத்துவத்தை பெற்ற யோகி இறைவன் செய்யும் செயலையெல்லாம் தானே செய்ய வல்லவனாவான். இதனால் சிவன் இவனே என உலகத்தாரால் எண்ணப்படும் தன்மை உடையவனாய் இருப்பான். படைத்திடும் அழித்திடும் எண்ணாது வல்லவனாயிடும் என்றதனால் அத்தன்மையினால் அதன்றி அச்செயல்களை செய்ய அவன் முற்படான் என்பது கூறப்பட்டதான். பவயோகியின் ஈசத்துவம் இதனில் மிக சிறியதாயினும் அது கொண்டு அவன் பலவும் செய்ய முற்பட்டு அச்செயல்களால் வினையை தேடிக்கொள்வான். சிவயோகி பிறப்பிற்கு அஞ்சுதலின் இது கொண்டு யாதும் செய்ய முற்படான் என்க. எல்லாம் அறியும் அறிவுறினும் இயங்கியவர் ஒன்று அல்லாஹ் அறியாதென திருவள்ளுவர் சொல்கிறது என்றது இங்கே நினைவு தக்கது. குறிப்புரையில சொல்றாங்க, இறைவன் அது கொடுக்கிறாராம். எதை கொடுக்கிறாரு? ஈசத்துவத்தை கொடுக்கிறாரு. யாருக்கு? இந்த அடிப்படையில இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த எல்லைக்கு வர்றவங்களுக்கு என்ன தருவான் அம்பலத்தவன் தன்னையே தருவான்ற மாதிரி அந்த ஈசத்துவத்துல படைப்பு, காப்பு, சங்காரம் என்று சொல்லக்கூடிய துடைப்பு, பிறகு மறைப்பு, பிறகு அருளலையும் சேர்த்து என்ன பண்றாரு? ஈசத்துவத்துல ஒரு சாதகனுக்கு கொடுக்குறாரு. ஆனா குறிப்புரையில என்ன சொல்றாங்கன்னா, அட்டமா சித்தியே வேணான்னு சொல்லிட்டு திருவடி மட்டும் போதுன்னு சொன்ன அடியவர்கள் இதை மட்டும் வாங்கிக்குவாங்கன்னு. அட்டமா சித்தில இது ஒண்ணுதானே. அட்டமா சித்தியே வேணான்னு ஒதுங்கி எம்பெருமானுடைய திருவடி மட்டும்தான் எனக்கு வேணும்னு கேட்கிற அடியார்கள்ல இரவாத இன்ப அன்பு கேட்ட அடியார்கள் ஒருபோதும் இந்த மாதிரி சித்துக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, திளைக்க. ஏன்னா அதுல நிறைவு இருக்காது. சாமி கொடுப்பாரு. அதாவது என்ன கொடுப்பாரு? இந்த ஈசத்துவத்தை கொடுப்பார். படைப்பு தொழில பாரு, கொஞ்சம் காக்கும் தொழிலை பாரு, அப்புறம் கொஞ்சம் சங்கார தொழிலை பாரு, கொஞ்சம் இப்படி எல்லாத்தையும் அந்த ஈசத்துவத்தை கொடுப்பாரு. ஈசனாம் தன்மையை கொடுத்து ஈசன் அவன் தானாகவும் தான் அவனாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாலும் சாதகன் தன்னுடைய இருப்பு நல்லா உணர்ந்தவன். ஏன்னா
எந்த ஒரு காரியத்தையும் தான் பண்ணா அது போய் சிக்கல்ல முடியும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா, அதனுடைய முடிவு என்னன்னு தெரியாம செயல்படுறது தான் நம்முடைய வேலை. எல்லாவற்றையும் அறிந்த இறைவனுக்கு நன்றாக தெரியும். அப்போ இது நல்லா தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணணும்னா, முடிவு தெரிந்த ஒரு மனிதரிடம் நம்மை முடித்துக் கொள்வது உத்தமம். முடிவு தெரிந்த ஒரு மனிதரிடம் நம்மை முடித்துக் கொள்வது உத்தமம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்கு போக்கு தெரியாம, போக்கிலியாக இருக்கக்கூடிய நம்முடைய உயிருக்கு, யாராவது வந்து உண்மைய சொன்னா மட்டும் தான் நமக்கு அறிவு வரும். யாராவது வந்து அறிவுறுத்தினா மட்டும் தான் நமக்கு அறிவு வரும். அறிவுறுத்தாத வரைக்கும் நமக்கு அறிவு வராது. அப்படித்தானே? நம்ம வந்து ஒரு மயக்கத்துல இருப்போம். ரொம்ப நாளா ஒரு மயக்கத்துல இருப்போம். வந்து என்னங்க இப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க? இப்படி சில பக்கத்திலேயே வெண்ணெய வச்சுக்கின்னு நீங்க அலைஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு, ஒரு விஷயத்த சொன்ன பிறகு நமக்கு எப்படி இருக்கும்? அது மாரி தான். அப்போ அத பயன்படுத்தும்போது இவ்வளவு பெரிய சிவாய நம. ஆமா கேக்குதுங்களா நான் பேசுறது? சிவபெருமானே. நன்றிங்க, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அதுபோல தான் அட்டமா சித்தியும் வேணான்னு இருக்கக்கூடிய அடியார்கள் எம்பெருமானுடைய இன்ப அன்பை மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தொய்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஈசத்துவத்து கிடைச்சான்னு அட்டமா சித்தியே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அடியார் பெருமக்கள் இந்த இறைவனுடைய திருவடி மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அட்டமா சித்தியை பத்தி ஒரு அக்கறையே இல்லை. இருந்தாலும் ஈசத்துவத்தினுடைய பலனை நமக்கு திருமூல நாயனார் இந்த 46வது பாடல்ல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தானே தானே படைத்திட வல்லவன் ஆயிடும், தானே அழித்திட வல்லவன் ஆயிடும், தானே சங்கார தலைவனும் ஆயிடும், தானே சிவன் எனும் தன்மைய நானே. தன்மைய தன்மைய நாமே. அப்போ படைப்பு காப்பு அழிப்பு, அப்புறம் துடைப்பு, அப்புறம் படைப்பு காப்பு துடைப்பு, மறைப்பு அருள் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஒரு சாதகனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஈசத்துவத்தில் இதெல்லாம் கொடுத்தாலும் ஒரு சாதகன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. உண்மையை அறிந்தவர்கள் ஒருபோதும் இந்த ஈசத்துவத்தில் காரியத்தில் ஈடுபடுவதே இல்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதுவும் வினையில் முடிந்துவிடும். ஒருவேளை இதுவும் தவறாக முடிந்து விட்டால் நாம் மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடிய சூழல் வந்துவிடும். நல்லா தெரிஞ்சவங்க. அதாவது வந்து இந்த இந்த மாதிரி படைப்பு தொழில்ல இறங்கணும்னா, இப்போ முருகப்பெருமான் வந்து படைப்பு தொழில் செஞ்சாரு. ஏன் செஞ்சாரு? பிரம்மதேவனால ஓங்காரத்தினுடைய உட்பொருள் சொல்ல முடியல. தலையில கொட்டுனாரு. அவரு கொட்டுன உடனே எல்லா தெய்வங்களுக்கும் தலையில கொட்டுனாங்க. அடி வாங்குனாங்க. அப்ப பிரம்மதேவருக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ படைப்பு தொழில கொஞ்ச நேரம் யார் பார்த்தது? கொஞ்ச நாள் யார் பார்த்தது? முருகப்பெருமான் பார்த்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? திருமணம் அது இதுன்னு போகும்போது, அ பிரம்மாவுடைய ஆணவம் ஒடுங்குன பிறகு, அதுக்கப்புறம் அது கொடுக்கப்பட்டது. சிறையில் அடைச்சாரு பிரம்மன. இப்படிலாம் நீங்க செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகப்பெருமான் கொஞ்ச நாள் படைப்பு தொழில பார்த்தாரு. அது மாரி சாதகர்கள் சிவபெருமான்கிட்ட அருகும்போது, தன் தன்மையாம் சிவனே, அவனே அவனே தானாகவும், தானே அவனாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பையும் தருகிறார். அவன் தானாகும் வாய்ப்பு. இது எல்லாருக்குமே வாய்க்கும். இது எல்லாருக்குமே வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அடிப்படையில அந்த ருத்ராட்சம், திருநீறு, 5 எழுத்து, சமய தீட்சை, சிவ தீட்சை, நிர்வாண தீட்சைன்னு சொல்லிட்டு படிப்படியா ஆதீனங்கள் குடுக்குறாங்க இல்லையா? அந்த வழியிலும் கிடைக்கும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 மார்க்கங்களில் உங்களுக்கு சரியா குரு, கிரியா குரு, அப்புறம் யோக குரு, அப்புறம் வந்து ஞான குரு. உங்களுக்கு நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு ஏத்த மாரி உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா, அவங்களுடைய பெரிய கருணையினாலயும் இது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா குரு சரியை சொல்லித் தருவாரு. கிரியா குரு கிரியையை சொல்லித் தருவாரு. யோகா குரு யோகத்தை இதெல்லாம் தனித்தனியா வெளியே நிற்கக்கூடிய உங்களுடைய உயிர்களுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாரி வந்து நிப்பாங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான். எப்போ இந்த அட்டமா சித்தியில இவ்வளவு பலன்கள் நம்ம பார்க்கிறோமோ, அடிப்படையில உழைக்காம இங்க வர முடியாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி எல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. இயல்பாவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் திருமந்திரத்துல சொல்லியிருக்க உயர்ந்த பொருள்லாம் நமக்கு வாய்க்காதுன்னு நினைச்சிராதீங்க.
நிச்சயம் வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? நம்பணும். ஆமா, நம்பணும். நேற்று வரைக்கும் திருவடிய தெரியாம இருந்தீங்க. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ப தொடங்கணும். இது வாய்க்கும். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வலாந்தனையை ஏத்து. நம்புவார்க்கு அரும்பொருள். அதாவது நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. நம்பன் நாமும் இறைவனுக்கு பேர் வந்து நம்பன்னே பேரு. அவனுக்கு நம்பிக்கைன்னே பேரு. நம்பன்னே பேரு. இறைவனுக்கு நம்பன்னே பேரு. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான செயல இறைவன் நமக்கு தரார். தானேன்னா என்ன? தானே படைத்திடும் அருளு தானவன், தானவன், தானவன் சொல்றாங்க இல்லையா? தானே தானே படைத்திட, தானே அழித்திட, தானே சங்காரித்திட, தானே ஈசத்துவத்தை பெற்றவனா ஈசனும் ஆவே தானுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க இல்லையா? அப்போ தான்ன்றது என்னன்னா, நான்ன்றது போயி, அப்புறம் தான்ன்றது வந்து, அதுக்கப்புறம் நாம்ன்றது வரும். யாம்ன்றது வரும். இம்மு வரும். இது 3 நிலைமை. அப்போ அந்த இம்மு தான், அந்த ஓங்காரம் தான் இன்னா வருது, தானா வருது. அதே ஓங்காரம் தான் நானா வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்கு. அதான் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தக் கைதொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்ப சொற்றுணை வேதியன்னா சொல்லுக்கு துணையா இருக்கிறான். நமக்குள்ள இருந்து ஒரு சொல்லு வருதுன்னாலே அது யாருடைய சொல்லு? சாமியோட சொல்லு. எப்படி வருது? எண்ணம், சொல், செயல். எண்ணம், சொல், செயல். எண்ணம் தான். சாமி எண்ணமா உருவாகுறாரு. இந்த பிரபஞ்சத்துல எண்ணங்களுக்கு அளவே இல்ல. எந்த எண்ணங்களை கைக்கொள்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாரி வாழ்க்கை அமையும். அதான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட எண்ணங்கள் புரையோடி அலையலையா இருக்குது. எந்த எண்ணங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ, அந்த எண்ணங்கள போலவே நீங்க மாறிடுவீங்க. குறிப்பா அடியேன் வந்து இந்த சுத்தமா இருக்கிறது, பிராமணர்கள போல இருக்கிறது, ஏன் நமக்கெல்லாம் அது வாய்க்காது? நாம ஏன் பூஜை செய்யக்கூடாது? நாம ஏன் இறைவன தொடக்கூடாது? நாம ஏன் இறைவன அர்ச்சிக்க கூடாது? இந்த எண்ணங்கள்ல நான் மூழ்கி இருந்ததுனால, சாமி என்ன கொண்டாந்து இந்த என்ன பண்ணிட்டாரு? ஆமா, எண்ணங்கள் தான் வாழ்க்கை. இப்ப சொற்றுணை வேதியன் சொன்னேன் இல்லையா? அந்த சொல்லுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு வேதியனாக சிவபெருமான் இருக்கின்றான்னா, சொல்லுக்கு பின்னால் என்ன இருக்கு? எண்ணம் இருக்கிறது. எண்ணத்துக்கு பின்னால் எண்ணத்தானே, எண்ணத்தானே ஒரு பாட்டு இருக்கு. காலத்தியான் அவன் எண்ணத்தானே, காலத்தியான் என் கண்ணுளானே, எண்ணுது இயல் மடநெஞ்சே நீ வா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப எண்ணுகின்ற பொருளாக யார் இருக்கணும்னா, சிவபெருமான் இருந்துட்டாருன்னா, நம்முடைய யாரை எண்ணுகிறோமோ, நீ யாரை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். நீ யாரை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்களேன். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். எதை என்னன்னு அர்த்தம்? நீ யாரை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். நீ யாரை நினைக்கிறாயோ அதுவாக ஆமா நம்ம யாருன்னா மனசுக்கு பிடிச்சவங்கள நம்ம குருநாதரை ஏத்துக்கிட்டோம். அவங்க தான் நம்ம வாழ்க்கையில மென்டாரா வந்திருக்காங்க. மென்டார்ன்னா என்ன? ஒரு வழிகாட்டியா வந்துட்டாங்க. அவங்கள தான் நம்ம ரோல் மாடலா எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய எண்ணம் எண்ணம் செயல் குணம் நம்மளுக்கு வந்துரும். எல்லார்கிட்டயும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். எல்லா மனிதர்களும் வந்துட்டாலே அவங்க மிருக நிலையிலிருந்து மனித நிலை, மனித நிலையிலிருந்து மிருக நிலையிலிருந்து மனித நிலை, மனித நிலையிலிருந்து தெய்வ நிலை, தெய்வ நிலையிலிருந்து இறைநிலைக்கு போவாங்க. எல்லா மகான்களுமே வந்து அப்படியே வானத்துல டக்குன்னு வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போல. எல்லா துக்கமும், துயரமும், எல்லா விதமான அட்டூழியங்களையும், எல்லா விதமான மூர்க்கத்தனமான செயல்களையும் செஞ்சு, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு, அவர்கள் இறை அடியார்களாக மாறி, பிறகு அற்புதமான ஒரு உன்னதமான இடத்துக்கு வந்தவங்க தான். குற்றம் அதான் முதல்ல குற்றத்த சாமி ஒரு பக்கம் உணர்த்தி, அதுக்கப்புறம் குற்றமற்ற தன்மைய குடுத்து, நல்லது கெட்டதெல்லாம் உணர்த்தி, அதனால எங்கேயுமே யாருமே குற்றம் செய்யாத மனிதர்களே இல்லை. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அப்ப எல்லாவற்றையும் சாமி தான் அந்த பெரிய பாடமா நமக்கு வராரு. அனுபவத்த குடுத்து, நல்லது எது, கெட்டது எதுன்னு தெரிய வைக்கிறார்.
குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா? குற்றத்த கலைஞ்சிருவார். அப்படி குற்றங்கள்லாம் குணமா பார்த்து என்ன பண்ணுவாராம்? குழந்தைகள்லாம் குற்றத்த அடியாருடைய குற்றத்த சாமி எடுத்துட்டு வரான். அந்த மாதிரி திருவருள் கருணையினால திருவருள் கருணையினால நமக்கு இந்த அடிப்படையில் கிடைக்கக்கூடிய இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இதெல்லாம் வாய்க்கும். எண்ணம், சொல், செயல் அவ்வளவுதான். அப்போ எண்ணமாக வந்தவர், பிறகு சொற்றுணை வேதியனாக வருகிறார், பிறகு செயல்பாட்டுக்கு வந்து விடுகிறார். இப்ப சாமி. அப்ப இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, இந்த நம்பணும். இறை தொழிலை நம்மளுக்கு கொடுப்பார்ன்னு நிச்சயம் நம்பணும். நம்பிக்கை தானே. அப்போ நீ அதுவாகவே இருக்கிறாய்ன்னு சொன்னது இதுதான் அர்த்தம். தத்துவமசின்னு சொன்னது இதுதான். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய்ன்னு சொன்னது இதுதான் அர்த்தம். நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்கள போல ஆவறது. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அந்த கருப்பு பக்கத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, நல்ல பக்கத்த மட்டும் நுகர்ந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள நாமளே பாசிட்டிவா வச்சுக்கணும். ஆமா. ஏன் நமக்கு அந்த இன்னொரு பக்கம் நமக்கு தேவையில்ல. அந்த இன்னொரு பக்கம் நம்மள வந்து கலங்க செய்து விடும். ஒரு மனுஷனுடைய நல்ல பக்கத்த பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? நகர்ந்து விட வேண்டும். அதான் நல்ல எண்ணங்களை கைக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம அந்த எண்ணம் தான் நம்மள கொண்டு போய் சேர்க்கும். அப்ப எண்ணங்கள் பல விதங்கள். எந்த எண்ணங்கள நம்ம கைக்கொள்ளுகிறோமோ, அதுபோல தான் அடியேனும். ஏன் நம்ம உன்னதமான பணி செய்யக்கூடாது? ஏன் நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது? ஏன் நம்ம வந்து போற்றி சொல்லக்கூடாது? ஏன் நான் சாமி தொடக்கூடாது? ஏன் கோயில்ல பூஜை பண்ணக்கூடாது? ஏன் நம்ம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம்? நமக்கு எந்த விதத்துல குறைஞ்சிருக்கு? நம்ம என்ன குறை வச்சிருக்கிறோம்? அப்படின்ற எண்ணங்கள் வந்து என்னிடத்துல மேலோங்கினதுனால தான் நான் வந்து உன்னதமான செயல்களை செய்யக்கூடிய விஷயங்கள், சாமி நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குடுத்து, அந்த எண்ணங்களை கைக்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு குடுத்தார். அப்போ எண்ணங்கள் பொது. எல்லாருமே நல்ல குழந்தை தான் பிறக்கும்போது. அது அன்னை நல்லது நல்ல அன்னை அதாவது நல்லவராவதும், தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலன்ற மாரி, அவங்களுடைய வளர்ப்புனால சொல்லி வளர்க்கணும். ஒரு குழந்தைய வந்து இடிச்சு, இடிச்சு அதனுடைய தாழ்வு மனப்பான்மைய கொண்டு வந்து சேர்த்து, அத வாழ விடாம செய்றதும் அப்பா, அம்மா தான். அதே குழந்தைய உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். சாமியோட புள்ள நீ. நீ அதுக்கு தான் வந்திருக்கிற. நீ சாமியோட புள்ள. சாதாரண காரியம் நீ பண்ண வரல. ஒரு தன்னம்பிக்கை குடுத்து ஒரு தாய் வளர்த்தாள்ன்னு வச்சுக்கலாம், அந்த குழந்தை மேலான செயல்களை செய்யும். அதே குழந்தை தன்னுடைய குழந்தைய சாவடிக்கவும் செய்ய முடியும். தகாத வார்த்தைகள சொல்லி, அவன் கண்ணு முன்னாடி தகாத செயல்கள செஞ்சு, தான் பெத்த பொண்ணு முன்னாடி தகாத செயல்கள செஞ்சு அவள சீரழிக்கவும் முடியும். காரணம் என்னன்னா, அது நம்மள தான் பாடமா எடுத்துட்டு வருது. நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு முன் உதாரணமா இருக்கணும். நாளைக்கு அது கேட்கும். நீ மட்டும் ஒழுக்கமான்னு கேட்டுச்சுன்னா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. வாய தொறந்து சொல்லவே முடியாது. அதுக்கு தான் கைக்கொள்ளணும். நல்ல விஷயங்கள கைக்கொண்டோம்னா, ஒரு கேள்விக்கும் நம்ம ஆளாக மாட்டோம். அப்போ எண்ணம் சரியா இருந்ததுன்னா, நிச்சயம் நம்ம எல்லாவற்றையும் அடையலாம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், நல்ல எண்ணங்களை பயிற்றுவிக்க வேண்டும். அப்போ முதல்ல நம்ம நல்ல எண்ணங்கள கைக்கொள்ளணும். உயர்ந்த எண்ணங்கள கைக்கொள்ளணும். அப்ப உயர்ந்த எண்ணங்கள் அது எண்ணுவது, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். வள்ளுவர் சொல்றார்ல, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். எப்படி உள்ளணும்னா, படைப்பு தொழில செய்ற அளவுக்கு நம்ம எண்ணணும். காக்கும் தொழில செய்ற அளவுக்கு நம்ம எண்ணணும். ஆனா, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஆனா, நம்ம நல்ல ஞானிகள் எத எண்ணுவாங்கன்னா, எம்பெருமானுடைய திருவடியை நாம் பெற வேண்டும். அதுல திளைத்திருக்க வேண்டும். அதான் காரைக்கால் அம்மையாருக்கு போட்டுட்டு அதான் அந்த பாட்டுல வருமே. ஏன்னா, நிலையில்லாதது. எல்லாமே நிலையில்லாதது தெரிஞ்சு போச்சு. நான் வேணும்னா நிலையில்லாத பொருள தான் வேண்டுவேன். சாஸ்வதமான பொருளை வேண்டுவதற்கு எனக்கு அறிவு கிடையாது. சாஸ்வதமான பொருளை பெறுவதற்கான தகுதியும் எனக்கு கிடையாது. மாணிக்கவாசகர் சொல்றார்ல, "செய்வது ஒன்றும் அறியேனே, நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, பேயேன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, சீயேதும் இல்லாதென் செய்வனிகள் கொண்டருளும், தாயான ஈசருக்கே சென்று உதாய் கோத்தும்பி."
அப்ப தன்னை இப்படி வலியுறுத்திக்கிறாருல சொல்றாரு இல்லையா? அது போலத்தான் நாம சாமியோட திருவடியில தான் அடைக்கலம் செலுத்தணுமே தவிர, மத்த எந்த இடத்துலயும் நம்ம அடைக்கலம் புக முடியாது. வேற எந்த இடத்துல அடைக்கலம் புகுந்தாலும் மரணம் தான் வரும். எந்த இடத்துல மரணம் அதாவது எந்த இடத்துல அடைக்கலம் புகுந்தாலும் இவங்க காப்பாத்துவாங்க, அவங்க காப்பாத்துவாங்க, எவனும் காப்பாத்த மாட்டான். அவன தவிர. அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனை ஒழிய தேவரும் இல்லை, அவனை ஒழிய ஒரு கடவுளும் இல்லை, அவனை ஒழிய ஒரு இறைவனும் இல்லை. அவனின்றி ஊர் புகுமாறு அறியேன் என்ற மாதிரி தான் அந்த சிவபெருமான நம்ம இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்போ இதெல்லாம் நடைமுறை உலகத்துக்கு சாத்தியமா? அப்படின்னா நிச்சயம் சாத்தியம். எப்படி சாத்தியம்னு நம்பணும். நிச்சயம் படைப்பு தொழில் நமக்கு வாய்க்கும். நிச்சயம் காக்கும் தொழில் நமக்கு வாய்க்கும். நிச்சயம் சங்காரம் பண்ணக்கூடிய தொழில் நமக்கு வாய்க்கும். பிறகு மறைப்பு, காப்பு எல்லாவற்றையும் மறைப்பு, அருளல் எல்லாமே நமக்கு சாமி தருவார். இது எல்லாம் சாமி கொடுக்கிற ஈசத்துவத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சித்திகள். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பாட்டு கேட்கறதுக்கு இத்தனை பேர் தகுதி உடையவளா இருக்கிறீங்கன்னா, மத்தவங்களுக்குலாம் இன்னைக்கு அந்த ரகசியம் போய் சேரக்கூடாதுன்றது தெளிவா இருக்குது. ஆமா. நீங்க தானாகி, சிவமாகி அப்போ அந்த பாட்டுல ஏதாவது அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அப்ப எனக்கா சிவபதம்? ஐயா நானா? ஐயோ நானா அதுக்கு தகுதி பெற்றவன்? எனக்கா? இந்த ஜென்மத்துக்கா? நான் பண்ணாத பாவமே இல்லையே சாமி, முன்னும் நான் உனக்கு செய்யாத துரோகமே இல்லையே, அப்படி நீ எனக்கு செஞ்ச கருணையினால நான் உனக்கு நன்றி கெட்டவளா இருந்துட்டேனே, எனக்கா ஈசத்துவம் தரீங்க? அப்படின்னா அப்படி உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா சாதாரண விஷயமா என்ன? சாதாரண விஷயமா என்ன? எங்கேயோ இருந்த நம்மள தேர்வு செஞ்சு யார் மூலியமா தகவல் கொடுத்து சிகாரத்துக்குள்ள வர வச்சு என்னென்னவோ செய்தியை கொடுக்க வச்சு என்னையும் ஒரு ஆளாக்கி என்னையும் ஒரு படியை கொண்டாந்து சேர்த்து நாய் சிவிகை ஏற்றுவித்தன்னு சொல்றார் மாணிக்கவாசகர். நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. அம்மையனுக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே. ஆர் பெறுவாரச்சோவே. அப்போ ஈசத்துவம் கொடுக்குறாரு முக்தி நெறியில. பாட்டு கடைசியில மாணிக்கவாசகர் சொல்றல, முக்தி நெறி அறிவித்து பழவினைகள். அப்போ முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு சேராம பக்தி நெறியில சாமியோட திருப்பாதங்களை பிடிச்சு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் சாமி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம எல்லாம் தகுதி படைத்தவர்கள் தான். ஆனா மாணிக்கவாசகர் சொல்ல நாய் சிவிகை ஏற்றுவித்த அப்படின்றார் இல்லையா? அதுபோல நமக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கு, நிச்சயம் இருக்கு. இல்லைன்னா நம்மளை சேர்த்திருக்க மாட்டாரு. திருமந்திரத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்க மாட்டாரு. மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லையே. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கான வாய்ப்பு சாமி கொடுக்கலையே. கல்லால மரத்தின் கீழ் எத்தனை பேர் இருந்தாரு? சாமி தட்சிணாமூர்த்தியா வந்தாரு இல்லையா? சனகாதி முனிவர்கள் 4 பேர் தான் இருந்தாங்க. 4 பேருக்கு மேல இருக்காங்க. நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? 7 பேர் இருக்கோம். 7 பேர்னா பரவாயில்லையே. சனகாதி முனிவர்கள் 4 பேர், சாமிக்கே 4 பேர் தான். ஆமா,
சாமிக்கு 4 பேர் தான். நம்ம கூடுதல் எத்தனை 5, 6, 7 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கிறீங்களே. அப்போ நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஈசத்துவம் பெற்ற மிகப்பெரிய உன்னதமான நபர்கள். நம்ம இந்த செய்திய கேட்கறீங்க இல்லையா? கேட்ட உடனே சாமி உங்களுக்கு அத குடுப்பாரு. ஈசத்துவத்த நிச்சயம் குடுப்பாரு. உங்கள அறியாமலே நீங்க அட்டமா சித்திய கடைபிடிச்சிருவீங்க. உங்கள அறியாமலே என்ன பண்றேன்னு தெரியாமலே நீங்க அத கடைபிடிப்பீங்க. பாருங்க உங்களுக்குள்ள அந்த ஒழுக்கம் வந்திருக்கும். உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும். உங்களுக்கு ஒரு வெறி இருக்கும். அதாவது வெறுமனே தேஞ்சு சாகுறத விட, எம்பெருமான் திருவடியில சாகுறது பெரிய மேலாச்சு இல்லையா? திருவடி தெரிஞ்சு சாகுறது மேல் இல்லையா? திருவடி தெரிஞ்ச பிறகு சாவு வருமா நம்மளுக்கு? வராது. சாவுன்னா என்ன? சத்து போறது, செத்து போறது. அப்ப திருவடி தெரிஞ்சவங்க செத்து போக மாட்டாங்க. திருவடிய தெரிஞ்சவங்க செத்து போக மாட்டாங்க. அப்ப யார் செத்து போவாங்கன்னா, திருவடி தெரியாதவங்க செத்து போயிடுவாங்க. அப்ப இங்க இருக்க வந்தவங்க எல்லாருமே ஈசத்துவத்த அடைய முடியுமான்னா, கண்டிப்பா அடைய முடியும். இந்த புண்ணியம் பண்ணவங்க எட்டி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இந்த புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள் வரும், போவும், வரும், போவும். எந்த ஆன்மா நிலையா கேட்கும்? சாமியோட கருணை உள்ளது நிச்சயம் கேட்கும். ஆனா, எனக்கு இது ஆகுமா? எனக்கு இது கிடைக்குமா? இதுக்கு இது நிகழுமான்னு நம்பக்கூடாது. சந்தேகம் இருக்கக்கூடாது. நிச்சயம் தருவார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி நீ என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டெங்கில், அதுவும் உந்தன் விருப்பன்றே, அதுவும் உந்தன் விருப்பன்றே. அப்படி ஒப்படைச்சோம்னா, சாமி நம்மள எப்படி நாய் செவிகை ஏற்றி வைத்தார்ன்னு சொல்றோம், அது மாரி நம்மள எங்க கொண்டு போய் வைக்கணுமோ, அங்க கொண்டு போய் வச்சுருவார். ஆனா நம்பிரணும். பார்க்கறதுக்கு சாதாரணமா தெரியும். "என்னய்யா சாமி நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க?" அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஆனா அப்படி இல்ல. சாமி தேர்வு செஞ்சுட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ சாமிய நம்ம கேள்விப்பட்டுட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உள்ளன்னு தெரிஞ்சுட்டோம். அதனால தான் சொல்றேன் நான். அப்ப தானே இப்போ இந்த இந்த ரகசியம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். இது வாய்க்குமா? அப்படின்னு நம்பக்கூடாது. இது நடக்குமான்னு அப்படி நம்பக்கூடாது. அப்படி நம்ம நம்பிடக்கூடாது. சந்தேகத்தோட நம்ம நம்பிடக்கூடாது. ஒரு முழு மனசோட இதெல்லாம் நான் சாமி நம்மளுக்கு வந்து பரிசா குடுக்க போறாரு. அவ்வளவுதான். அது எப்பன்னு தெரியாது. அவன் அருளாலே அவன் தாழ்வணி. நம்ம வேலை என்னன்னா, திருவடியில விண்ணப்பம் வைக்கிறது தான். விண்ணப்பம் வச்சு அப்படியே ஏகாந்தமா இருக்கிறது தான். தக்க சமயத்துல குருநாதரா வந்து மூச்சு பயிற்சி சொல்லித் தருவாரு. தக்க சமயத்துல வந்து நம்முடைய குழப்பத்த தீர்த்து வைப்பாரு. தக்க சமயத்துல வந்து இன்னதென்று சொல்லித் தருவாரு. தக்க சமயத்துல வந்து திசைய காமிச்சு குடுப்பாரு. தக்க சமயத்துல கட்டு சோறு குடுத்தாரு இல்லையா? சுந்தரருக்கு. தக்க சமயத்துல வந்து விருந்து போட்டாரு இல்லையா? பிச்சை எடுத்து. அது எல்லாமே தக்க சமயம் தானே! அது மாரி தக்க சமயம் வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? இந்த ஈசத்துவத்தையும் தருவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஈசத்துவத்த நம்ம அடையலாம். நிச்சயம் அடையலாம். நமக்கு எல்லாருக்கும் வாய்க்கும். அப்ப பாத்திரம் சுத்தமானா, சாமி வந்து நமக்கு மிகப்பெரிய கருணையாளனாக, கொடையாளனாக, அற்புதமான அற்புதமான ஒரு பெரிய உன்னத செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை தருகிறார். நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை அந்த பாடல படிச்சிடுறேன். சிவசிவா திருச்சிற்றம்பலம். சிவசிவ என்கிற தீவினையால் சிவசிவ என்ற தீவினை மாலும் சிவசிவ என்னிட தேவரும் ஆவார். சிவசிவ என்ன சிவகதி தானே. சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்படி இந்த சிவகதி பெற்றவங்களுக்கு அவகதி வந்து சேராது. சிவகதி வந்து பெற்றவங்களுக்கு ஒருபோதும் அவகதி வந்து சேராது. நல்ல கதி தான் சேரும். அப்ப சிவகதி எப்ப கிடைக்கும்? எனக்கே ஆச்சரியமா போச்சு. தேவி அம்மாலாம் தவம் பண்றத பார்த்தோன்னே. இவங்கலாம் வருவாங்களா? அப்படின்னா நிச்சயம் திருவடிக்கு வருவாங்களா? நிச்சயம். பாருங்களேன், யார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியாது. யார்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குன்னு தெரியாது. யார்கிட்ட என்ன ஆற்றல் இருக்குன்னு தெரியாது. யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கண்ண கூடி போய்
அற்புதமா பூர்வ மத்தியில சேர்ந்து சாமியோட திருவடியில இளைப்பாறக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான விஷயம் கிடைக்குதுன்னா, சாதாரண விஷயமான்னு கேட்கிறேன். அதனாலதான் எல்லாராலும் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது. சாமி வந்து வடிகட்டுறாரு. வடிகட்டுவாரு. நான் யோசிப்பேன், ஐயோ! நம்ம நிகழ்ச்சிய விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு என்னுடைய அறியாமை இது. என்னுடைய அறியாமை இது. ஐயோ! நம்ம நிகழ்ச்சியில 27 பேர் வந்தாங்களே, 30 பேர் வந்தாங்களே, எப்போ வந்தாங்க? எல்லாரும் பாட விடும்போது வந்தாங்க. ஆனா உணர்த்தும்போது சாமி வரும். பாடுறதுக்கு அனுமதிச்ச சாமி, ஞானத்த உணர்த்தும்போது நம்ம சேனல்ல யாரையும் வைக்கல பார்த்தீங்களா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய உன்னதமான காரியங்கள பேசுறோம். சத்தியத்த தெரிஞ்சு திருவடியில நிழல்ல இளைப்பாறக்கூடிய ஒரு உன்னதமான காரியத்த பேசும்போது நம்ம சேனல்ல ஆட்கள் இல்லை. அப்பதான் யோசிக்கிறேன், பரவால்ல. அப்ப யாருக்கு அது போய் சேரணுமோ, அவங்களுக்கு தான் மிகப்பெரிய உன்னதமான செய்திகள்லாம் போய் சேருது. புண்ணியம் செஞ்சிருக்கணும். "என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே" அப்படின்றாங்க இல்லையா? அதுபோல புண்ணியம் செஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த செய்தி இன்னைக்கு எப்படிப்பட்ட பாடல் பாருங்களேன். "தானே படைத்து" அந்த பாட்டு திருப்பி வரும் பாடிடுறேன். சிவபெருமான். "தானே படைத்திட வல்லவனாயிடும் தானே அழித்திட வல்லவனாயிடும் தானே சங்கார தலைவனுமாயிடும் தானே சிவனெனும் தன்மையனாமே." அப்போ இந்த பதத்தை குடுக்குறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கணும்? எந்த அளவுக்கு நம்மள தயார்படுத்தி வச்சிருக்கணும்? எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு பாத்திரமா இருக்கணும்? நம்மள நெனச்சு பார்த்தா நம்மளுக்கே சிவுக்குன்னு இருக்கும். நம்மள நெனச்சு பார்த்தா நமக்கே வெட்கமா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நெறைய இடத்துல நாய், 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 நாயின்னு தன்னைத்தானே மாணிக்கவாசகரே சொல்லிக்கிறார். எத்தன இடத்துல நாயின்னு சில பேர் என்னையே கூட சொல்லிட்டாங்க. திருவாசகத்துல எத்தன இடத்துல நாயின்னு சொல்லியிருக்கார். "நாயினேனை பொருட்படுத்து" அப்படி சொல்லிட்டு நாயினேன்ற சொல்ல சுந்தரமூர்த்தி சாமிகளும் யூஸ் பண்றார். பாருங்களேன், இவங்கலாம் அருளாளருங்க. "என்னையுமோர் பொருளாக்கி" இப்பதான் பாடுனேன். "நாய் செவிகை ஏற்று." அப்ப சுந்தரமூர்த்தி சொல்றார், "நாயினேனை பொருட்படுத்தி" அப்படின்னு பாட்டு ஒண்ணு வரும். அப்ப எவ்வளவு உன்னதமான காரியம். என்னையும் ஒரு பொருட்டா சாமி மதிக்கிறீங்களே சாமி. அப்போ என் மேல எவ்வளவு உங்களுக்கு அக்கறை? என் மேல எவ்வளவு உங்களுக்கு அன்பு? இந்த மனிதர்களுக்கு காட்டுகிற அன்பை விட, சாமி என் மீது எவ்வளவு உங்களுடைய காருண்யத்த வச்சிருக்கிறீங்க? என் மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கிறீங்க? இவ்வளவு அரவணைப்புல தான் நான் இருந்திருக்கிறேனா? உங்களுடைய கதகதப்பான அந்த பெரிய உன்னதமான அந்த கதகதப்புல தான் நான் இருக்கிறேனா? இது தெரியாமலே நான் யாருக்கோ நான் ஏங்கி இருக்கிறேனே. இவங்க வந்து அன்பு செய்வாங்க, அவங்க வந்து அன்பு செய்வாங்க. இப்படி நான் யாருக்கோ என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ணிட்டேன்? ஏங்கி இருந்தேனே சாமி. அப்போ உங்களுடைய அன்புல தான் நான் இருந்திருக்கிறேனா? ஓஹோ! இப்பதான் புரியுது. உங்களுடைய அரவணைப்பு கிட்ட வர வர சுத்தி இருக்கிற போலியான அரவணைப்புலாம் ஓடி போகுது. சாமி சிரிக்கிறாரு. நம்ம யாரெல்லாம் ரொம்ப நம்ம கட்டி காப்பாத்துவாங்க? யாரெல்லாம் நமக்கு சாப்பாடு போடுவாங்க? யாரெல்லாம் நமக்கு துணையா இருப்பாங்க? அப்படின்னு நெனச்சு பாருங்களேன். சத்தியமா அவங்கலாம் நமக்கு கிடையவே கிடையாது. நீங்க எந்த சமூகத்துக்காக உழைக்கிறீங்களோ, அந்த சமூகமே நம்மள வந்து எரிச்சிரும். எந்த யார் வந்து நமக்கு வந்து பெருசா நமக்கு செய்வாங்கன்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க தான் நம்மள அம்போன்னு விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கை பாடம். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய பெரும் பாடம். பாருங்களேன், பத்திரம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதைலாம் இருக்கும். ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகம். தோற்றத்த தான் நம்புது. தோற்றத்த தான் நம்புது. பத்திரம் உங்க பேர்ல இல்லன்னா, அப்பா, அம்மா என்ன பண்ணிடும் குழந்தைங்கலாம்? கழட்டி விட்டோம். அது அவ்வளவு அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு என்ன ஆயிப்போச்சு? சுரளமா போயிடுச்சு. இந்த உலகத்துல நிலையில்லாததெல்லாம் சுட்டி காமிச்சு, நிலையானத சொல்லி குழந்தைய வளர்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்ல.
அந்த வீட்ல இருக்கிற குழந்தைங்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டு இல்லப்பா. உங்க சொத்தா எனக்கு முக்கியம். உங்க அன்பே போதும். என்ன படிக்க வச்சீங்களே! என்ன படிக்க வச்சீங்களே! யாருப்பா படிக்க வைப்பாங்க? இந்த காலத்துல? இந்த காலத்துல யார் படிக்க வைப்பாங்க? இது இவ்வளோ வயசாகுது. இன்னமும் எங்க அப்பா, அம்மா எனக்கு சாப்பாடு போட்டுட்டு வராங்க. யார் செய்வாங்க? அப்ப நிலையானது எது? நிலை இல்லாதது எது? அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சுட்டி காமிக்கணும். அற்ப நோக்கங்கள்லாம் நம்ம அற்ப நோக்கத்துல இருந்தோம், குழந்தையும் அற்ப நோக்கத்துல தான் இருக்கும். நம்மளும் அற்ப நோக்கத்துல இருந்தோம்னா, குழந்தைங்களும் அற்ப நோக்கத்துல தான் இருக்கும். ஆமா. அப்ப அதுலருந்து மீளணும். அதுலருந்து மீண்டு நம்முடைய நோக்கங்கள சரி செய்யணும். நம்முடைய எண்ணங்கள சரி செய்யணும். நம்முடைய நோக்கத்தை, எண்ணங்களை சரி செஞ்சுட்டோம்னா, உன்னதமான நிலைக்கு நம்ம போலாம். அப்ப எண்ணங்கள் பொதுவானது. எண்ணங்கள் பொதுவானது. எதை கைக்கொள்கிறோமோ அதுவாக நம்ம ஆயிடுவோம். உதாரணத்துக்கு, நம்ம நல்ல நிலைக்கு போறோம். சாமியோட திருவடிக்கு வந்துட்டோம். திருவடி நடுவுல சாமி நம்மள வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுவாருன்னு நீங்க எண்ணிட்டீங்கன்னா, எண்ணணும். "எண்ணுது இயல்" அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப எண்ணணும். என்ன எண்ணணும்? எண்ணி பாருங்க கொஞ்சம். "உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல்." நமக்கெல்லாம் நிச்சயம் இறைவனுடைய திருவடி உண்டு. நமக்கெல்லாம் படைக்கக்கூடிய ஆற்றலை தருவாரு. நம்ம எல்லாம் காப்பாத்தக்கூடிய ஆற்றலும் தருவாரு. நமக்கெல்லாம் வந்து அழிக்கக்கூடிய ஆற்றலும் தருவாரு. நமக்கெல்லாம் வந்து ஈசனே தந்துருவாரு. அப்படின்னு எண்ணி பாருங்களேன். எண்ணுங்க. என்ன இப்ப எண்ணதுல என்ன வந்துற போது? நான் சாமியோட நிழல்ல தான் இருக்கிறேன். சாமியோட அரவணைப்புல தான் இருக்கிறேன். சாமியோட கருணையில தான் இருக்கிறேன். எண்ணி பாருங்களேன். எண்றதுனால என்ன வரப்போது? சாமியோட கருணையினால நான் பாடுவேன். சாமியோட கருணையினால நான் ஆடுவேன். சாமியோட கருணையினால நான் எழுதுவேன். சாமியோட கருணையினால எல்லாத்தையும் நான் செய்வேன். சாமியோட கருணையினால எனக்கு எல்லாம் எல்லாம் கிடைக்கும். அப்படி எண்ணி பாருங்களேன். சாமியோட கருணையினால என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடும். சாமியோட கருணையினால எனக்கு எல்லாமே நடக்கும். சாமியோட கருணையினால வேண்டத்தக்கது சாமி அறிவாரு. அப்படின்னு எண்ணி பாருங்களேன். இந்த எண்ணத்துல நீங்க சரியா இருந்தீங்கன்னா, சாமி அந்த எண்ணத்துக்கு உயிர் குடுப்பார். இப்ப அவநம்பிக்கை என்ன? என்னென்ன அவநம்பிக்கை இருக்கு பாருங்க. நான் போய் எங்கிருந்து கைலாயத்துக்குலாம் போறது. நமக்கெல்லாம் தூரம் அது. இவரு மட்டும் தான் இவங்க படிச்சவங்க மட்டும் தான் பெரிய மேல் இடத்துக்கு வர முடியும். நம்மளெல்லாம் கேட்டா போ முடியுமா? அப்படின்னா, அது வந்து அவநம்பிக்கை. ஏன்னா உன்ன நீயே தாழ்த்திக்கிற. அது தாழ்வு மனப்பான்மை. அதெல்லாம் விட்டுறணும். சாமி நமக்கு குடுப்பாரு. இன்னைக்கு நீ பேசுறியா? நாளைக்கு அந்த இடத்துல நான் பேசுவேன். சாமி எனக்கு குடுப்பார். இன்னைக்கு நீ சொற்பொழிவு ஆற்றுகிறாயா? நாளைக்கு அந்த பதத்தை எனக்கு தருவார் சாமி. இன்னைக்கு நீ அழகா சீரா பாடுறியா? நீ சீரா பாடுறன்னா, உனக்கு இன்னைக்கு வாய்ப்பு குடுத்திருக்காரு சாமி. நாளைக்கு எனக்கு குடுப்பாரு அடியேன். நீ பாடுறத இன்னைக்கு என்ன கேட்க வைக்கிறாரு. அவ்வளவுதான். நாளைக்கு நான் பாடப் போறேன். அதுக்காக நீ பாடுறத என்ன கேட்க வைக்கிறாரு சாமி. அவ்வளவுதான். அப்போ ஒரு காரியம் ஒரு 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 செயல் வந்து காரண காரியம் இல்லாம நடக்காது. அப்ப எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இருப்பது போல, நம்பிக்கையிலும் தீய தீய நம்பிக்கை, நன்னம்பிக்கை, அவநம்பிக்கை இருக்கிறது. மனப்பான்மையிலும் தாழ்வு மனப்பான்மை, உயர்ந்த மனப்பான்மை. அப்ப இந்த மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை தூக்கி எறிந்துவிட்டு, தாழ்வு மனப்பான்மை தூக்கி எறிந்துவிட்டு, உயர்ந்த அதாவது எண்ணுவது, எய்வதில் உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல். என்ன அதாவது எண்ணத்தனை எண்ணத்தனை மலர்ந்திட்டு மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படி சொல்லுவாங்க. ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு திருக்குறள் இருக்கு. திருக்குறள் இருக்கு. அற்புதமான திருக்குறள் இருக்கு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்ன்ற மாரி, மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அப்போ அந்த தண்ணி இருக்கிற அளவுக்கு தாமரை இருக்கு இல்லையா? அதுபோல நம்முடைய உள்ளத்துல இருக்க எண்ணங்களுடைய உயர்வுக்கு ஏத்த மாரி தான் நாம எல்லாம் உயர்வான இடத்துக்கு வரோம். நாமெல்லாம் எப்ப பாடுறது? நாமெல்லாம் எப்ப பேசுறது? நாமெல்லாம் எப்போ அனுஷ்டானம் செய்றது? நாமெல்லாம் எப்ப சிவபெருமான தொடுறது? இப்படியே விட்டுட்டீங்கன்னா அது போயிடுச்சு. இன்னைக்கு திருவாசகம் பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பாரு சாமி. நிச்சயம் குடுப்பாரு. நம்பணும், நம்பணும். நிச்சயம் நம்பணும். நம்புனா நிச்சயம் கிடைக்கும்.
அந்த நம்பிக்கைய வந்து கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும். ஏதோ காரண காரியத்துக்கு தான் எல்லாம் நடக்குது. இல்லன்னா நீங்க உள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்ல. சிகாரத்துக்குள்ள வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க சிகாரத்துக்குள்ள வர்றீங்கன்னு சொன்னா, அந்த முன்னம் செய்த தவத்துனால அது வர்றீங்க. வந்ததுனால தான் செய்திகள கேட்டுக்கிறீங்க. அப்போ உங்கள நீங்க எங்க சரி செய்யணும்னா, எந்த இடத்துல சரி செய்யணும்? எண்ணங்கள்ல சரி செய்யணும். அப்புறம் நம்பிக்கையில சரி செய்யணும். அவநம்பிக்கைய தூக்கி போட்டு தன்னம்பிக்கைய கொண்டாந்துரணும். அடுத்து மனப்பான்மைய சரி செய்யணும். அடுத்து குருநாதர்கிட்ட அது இப்ப இப்படி இப்படி யார் ஒருவர் தன் எண்ணங்களால உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருக்கிறாரோ, அவங்க கூட நம்ம சேரணும். தாழ்ந்த எண்ணங்கள் உள்ளவங்க கூட நம்ம சேரக்கூடாது. புத்தி இப்படி பிரிச்சுக்கங்க. நல்ல புத்தி, கெட்ட புத்தி. நல்வினை, தீவினை. அப்ப வினை அடிப்படையில நம்ம யார் கூட சேரணும்? கெட்ட கர்மா உள்ளவங்க கூட போய் சேர்ந்தா நமக்கு என்ன வரும்? கெட்ட கர்மா உள்ளவங்க கூட, அதாவது கெட்ட வினை உள்ளவங்க கூட சேர்ந்தா என்ன வரும்? என்ன வரும்? நமக்கு கேடு தான் வரும். அப்போ நல்வினை செய்றவங்க கூட சேர்ந்தோம்னா நமக்கு நல்வினை கிட்டும். தர்மம் செய்றவங்க கூட தான் நம்ம போய் சேரணும். அதர்மம் செய்றவங்க கூட சேர்ந்தா நமக்கு என்ன வரும்? பழியும், பாவமும் வந்து சேரும். அப்போ இது வினைக்கே இப்படின்னா, எண்ணங்களுக்கு எப்படி இருக்கணும்? இப்ப வினைன்னா, ஒரு செயல் வந்து செயலுக்கு வரத்துக்கு முன்னாடி அது என்னவா இருக்கும்? சொல்லா இருக்கும். ஒரு சொல்லு வந்து ஒரு சொல்லா வரதுக்கு முன்னாடி அது என்னவா இருக்கும்? எண்ணமா இருக்கும். ஒரு எண்ணம் வந்து எண்ணமா வரதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? எம்ப்டியா இருக்கும். சூன்யமா இருக்கும். ரொம்ப ஆன்மீகம் ஆழமா போகுதுல்ல? அப்போ அந்த சூனியத்திலிருந்து நீ எந்த எண்ணத்தை கைக்கொள்கிறாயோ அதுவாகவே ஆவாய். இந்த பிரபஞ்சத்துல சாமி 2 சூழல உண்டாக்கி விட்டார். எண்ணங்கள பொதுவா குடுத்துட்டார். நீ எண்ணி திருவடியும் அடையலாம். நீ எண்ணி அழிஞ்சும் போகலாம். ததாஸ்துன்னு ஒரு சொல் இருக்கு. அப்படியே ஆகட்டும். ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது? இந்த ஊருக்கே நான் ராஜாவாகணும், படி அளக்கணும். எண்ணம் வந்துருச்சு. நான் ராணி ஆவணும். வந்து என்கிட்ட தான் எல்லாரும் என்ன பண்ணணும்? கை கட்டி வாய் பொத்தி நிக்கணும். நான் தான் படி அளக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இப்போ யார் ராஜா, யார் ராணின்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? ராஜா யாரு? சிவபெருமான். ராணி யாரு? பராசக்தி. தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்? அவங்ககிட்ட ஒப்படைச்சுருவான். தெரியாதவன் என்ன பண்ணுவான்? இந்த எண்ணத்த கையில எடுத்துக்குவான். இதான் பணிவில்லாதது. அப்ப என்ன பண்ணுவான்? நான் ராஜா ஆவணும், நான் ராஜா ஆவணும். ஊருக்கெல்லாம் நான் படி அளக்கணும் அப்படின்னு நினைப்பான். அப்போ அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாரு சாமி. என்னது? ஏன்னா எந்த எண்ணத்த கையில எடுத்துட்டான் அவன். ராஜாவாகணும்னு எடுத்து. அப்போ அதுக்காக அந்த எண்ணங்கள அவன் கையெடுத்து அவன அந்த அந்த வினைய செஞ்சு முடிக்கிற அளவுக்கு சாமி என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவருடைய எண்ணம் என்ன ஆயிப்போச்சு? ராஜாவாகணும், தலைவன் ஆவணும், எல்லா பரோபகார செயல்களும் செய்யணும்னு அந்த எண்ணத்த கையில எடுத்துட்டான். அப்ப அந்த எண்ணத்த கையில எடுத்ததுனால சாமி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார். ஒருத்தன் விவசாயம் பண்ணணும்னு நினைச்சுட்டான். அப்ப விவசாயம் பண்ண அந்த எண்ணத்துக்கு அவன் எடுத்துட்டான். அப்படியே ஆகட்டும் அவ்வளவுதான். அப்போ சூன்யம் என்பது சூன்ய பதவி, ஆனந்த பதவி என்பது எல்லாருக்கும் பொது. அந்த சூன்யத்துல எந்த எண்ணத்த நீங்க கைக்கொள்றீங்க? இந்த பிரபஞ்சத்துல எந்த எண்ணத்த நீங்க கையில எடுக்குறீங்க? ஒரு நல்ல சிவனடியாரா இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம அன்பு அன்னம்பாளிப்பு செய்யணும். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யணும். இதெல்லாம் எண்ணங்கள். அடியார்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு குடுக்கணும். ஒரு குறைவும் இல்லாம பாத்துக்கணும். நல்லவங்கள வாழ வைக்கணும். அதர்மம் செய்றவங்கள வந்து தொடச்சு எறியணும். இதெல்லாம் எண்ணங்கள். எத்தன பேருக்கு அந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கு? அந்த எண்ணங்களுக்கு நம்ம எப்போ உயிர் குடுக்க போறோம்? நல்லவங்கள எல்லாம் காப்பாத்தணும். நல்ல எண்ணம் உள்ளவங்கள தூக்கி விடணும். நல்ல திறமை உள்ளவங்கள வந்து மேலுக்கு கொண்டு வரணும். அவங்களுடைய டேலண்ட்ட கண்டுபிடிச்சு சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். இதெல்லாம் எண்ணங்கள். அப்போ இந்த பிரபஞ்சம் என்கிற சூனியத்தில் சாமி எல்லாவற்றையும் பொதுவாகத்தான் வைத்திருக்கின்றார். நாம் எந்த எண்ணங்களை கைக்கொள்ளுகின்றோமோ, அந்த எண்ணங்களுக்கு போலவே எண்ணம் போல் வாழ்க்கை அமைந்து விடுகிறது. எண்ணமே சொல்லாகிறது. சொல்லே வந்து வினையாகிறது. வினை நமக்கு கூலி கொடுக்கின்றது. அந்த கூலியைத்தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்.
அந்த கூலியினால் தான் நமக்கு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வினையினாலே நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வினையினாலே நம்முடைய நிறம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வினையினாலே நாம் ஆணாகவோ, பெண்ணாகவோ பிறக்கின்றோம். நாம் வினையினாலே அலியாகவோ, ஆணாகவோ, பெண்ணாகவோ பிறக்கின்றோம். இந்த வினை தான் நம் பூமியில் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதுவே கர்மா என்று சொல்லப்படுகிறது. அதான் கர்மான்னு சொல்லப்படுது. வடநாட்டு வழியில சொல்லும்போது அது கர்மா. தென்னாட்டு வழியில சொல்லும்போது அது வினை. அப்போ வினை உண்மை தெரிஞ்சவங்க வினையை தேர்வு செய்கிறார்கள். உன்னதமான வினையை தேர்வு செய்கிறார்கள். அது நல்வினை, நல்ல கர்மாவை தேர்வு செய்றாங்க. தீவினை தீவினையில முடி தெரிஞ்சு போச்சு. எதை விதைக்கிறாயோ அதுவே முளைக்குன்ற மாரி, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாரி உண்மை தெரிந்தவர்கள் என்ன பண்றாங்க? ரொம்ப உஷாராயிட்டாங்க. பஞ்சமா பாதகம் செஞ்சா இந்த மாரி பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. உஷாராயிட்டாங்க. அப்ப இந்த வினை செஞ்சா நமக்கு ஆபத்து. அப்ப நல்வினை, தீவினை தெரிஞ்சு ஒதுங்கக்கூடிய பக்குவம் உயிருக்கு வந்துருச்சு. அப்ப வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், உன் வாழ்க்கை உன் கையில். கைலாயம் உன் கையில். கைலாயம் அவன் கையில இருக்குது. நினைச்சா எண்ணணும். நமக்கெல்லாம் வாய்க்கும். நமக்கெல்லாம் இது சித்திக்கும். அப்படின்னு நம்புனோம்னா, நம்புவார்க்கு அவன் அரும்பொருளாகிறான். இப்போ அவநம்பிக்கை. நல்ல எண்ணம், தீய எண்ணம். தீய எண்ணத்தை கைக்கொள்றவங்க, தீய எண்ணத்தினுடைய விளைவாக அவங்களுக்கு அவங்களுடைய குணமே பாருங்களேன். எண்ணம் நல்லா இல்லன்னா, மூஞ்சும் கருத்து போயிடும். எண்ணம் கெட்டவங்க மூஞ்செல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கும்? கண்ணு குறுகுறுன்னு இருக்கும். எண்ணம் சரியில்ல. அதர்மம். அவனால ஒரு நிமிஷம் நிக்க முடியாது. நல்லவங்க கூட சேர முடியாது. நிம்மதியா தூங்க முடியாது. நிம்மதியா சாப்பிட முடியாது. நிம்மதியா டாய்லெட் கூட போக முடியாது. ஏன்னா எண்ணம் நல்லா இல்ல. அப்புறம் சொல்லு நல்லா இருக்காது. பாருங்களேன் அவங்ககிட்ட அதர்மமான சொல் தான் வரும். ஒருத்தர் பேசக்கூடிய வேலைக்கு பார்த்தீங்கன்னா, அவனுடைய எண்ணத்த கண்டுபிடிச்சிடலாம். இவங்க என்ன எண்ணம் உள்ளவங்க? நல்ல எண்ணம் உள்ளவங்களா? தீய எண்ணம் உள்ளவங்களா? இவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? எத வச்சு சொல்லலாம்? அவங்க சொல்றத வச்சே சொல்லிடலாம். பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நெகட்டிவாவே பேசுறாங்க. நம்பலாம் எப்போ போய் சேருது? நீங்கலாம் அதுக்கு தகுதி உள்ளவங்க. நாங்கலாம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? போட்டி, பொறாமை, காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சாரம், டம்பம், மாசு 8 பேய் குடிகொண்டிருக்கும். யாருக்கு? இந்த தீய எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த 8 பேய் இருக்கும். நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு இந்த 8ம் விலகி இருக்கும். அப்போ ஒருத்தர பார்த்த உடனே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எண்ணங்கள், எண்ணங்கள வச்சு கண்டுபிடிக்கலாம். நல்ல எண்ணம் கொண்டவர்கள், தீய எண்ணம் கொண்டவர்கள். இவர் நல்ல வாக்கு உள்ளவங்க, நல்ல தீய வாக்கு உள்ளவங்க. அதாவது இவங்களுடைய சொல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சொல்லு அடிப்படையில தீர்மானிச்சிடலாம். சொல்லு தான் தீர்மானிக்குது. அப்புறம் செயல் தீர்மானிக்குது. அப்ப இது ஏன் எண்ணம், சொல், செயல பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன்னு சொன்னா, நீங்க கைலாயத்த பத்தி எண்ணணும். சிவபெருமான குறித்து எண்ணணும். சிவபெருமான குறித்து நீங்க சொல்லணும். சிவபெருமானுடைய காரியங்களை செய்யணும். அப்பதான் நீங்க கைலாயத்துக்கு போக முடியும். இந்த 3 சம்பவம் நடக்காம, மேல சொன்ன பாட்டு நம்மளுக்கு வாய்க்காது. தானே படைத்திடும் என்ன பாட்டு அது? சிவபெருமான் சிவசிவம். தானே படைத்திட வல்லவன் ஆயிடும். படைப்பு தொழில் நமக்கு வாய்த்திடும். தானே அழித்திட வல்லவன் ஆயிடும். தானே சங்கார தலைவன் ஆயிடும். தானே சிவன் என்னும் தன்மையும் நாமே. அப்போ இத்தனையும் வரணும்னா, எண்ணம் நல்லா இருந்தா தானே வரும். முதல்ல நம்ம அழுக்க நீக்கணும் இல்லையா? அப்ப நம்மள நாமே எண்ணத்தால சரி செய்யணும். பிறகு சொல்லால சரி செய்யணும். பிறகு செயலால நம்ம சரி செய்யணும். அப்ப நடத்தை தான் ஜாதி. அப்ப ஒருத்தனுக்கு ஜாதி என்னது? ஹவ் ஹி இஸ் பிஹேவிங். ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்துதான் சாதி தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப குணங்களை வைத்துதான், குணம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். குலம் பார்த்து பண்றதை விட குணம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். இது நல்லா இருக்குல்ல? குலம் பார்த்து கல்யாணம் பண்றதை விட குணம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஏன்னா குலம் ஆமா அது குலம் நல்ல குலமா இருந்தா தானே குணம் நல்ல குணமா இருக்கும். அது உண்மைதானே? அப்ப குணம் பார்க்கணும். ஒரு பெண்ணுடைய குணத்தை பார்த்துக்கணும். ஆனா பணம் பந்தியில, குணம் குப்பையில. இன்னைக்கு தேதிக்கு அதான். ஏன்னா
நெகட்டிவ் அதிகமாயிடுச்சு உலகத்துல. தீய எண்ணக்காரர்கள் அதிகமாயிட்டாங்க. தீயதை பேசக்கூடியவர்கள் அதிகமாயிட்டாங்க. தீயதை செய்யக்கூடியவர்கள் வலுத்து விட்டார்கள். அப்ப நல்லதை எண்ணுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். நல்லதை சொல்லுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். நல்லதையே செய்யக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். அதனால தான் நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஏக்கம் வருது. எவ்வளவோ அட்டூழியம் பண்றான். அவன் மட்டும் இப்படிலாம் இருக்கிறாங்க. அந்த மாரி ஏக்கம்லாம் வரும். யாருக்கு வரும்? தீயத குறுக்கு வழியில போறவங்களுக்கு எல்லாமே வாய்க்கும். குறுக்கு வழியில போறவங்களுக்கு எல்லாமே வாய்க்கும். சட்டு சட்டுன்னு வாய்க்கும். ஆனா எப்படி முடியும்னு தெரியாது. அதர்மத்தால வந்த பணம் அதர்மத்தாலே போயிடும். தர்மத்தால வந்த பணம் தர்மத்துக்கு தான் செலவாகும். அப்ப எத நீங்க கையாளணும்? நல்ல எண்ணங்கள கையாளணும். எத நீங்க வந்து சொல்லணும்? நல்ல சொற்கள சொல்லணும். அதான் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இன்னுரை தானே. இன்னுரை சொல்லணும். அவங்கள கலங்கடிக்க கூடாது. ஒருத்தர பார்த்தா நம்ம கலங்கடிக்க கூடாது. ஆ எப்படி போனீன்னா செத்துருவியாச்சே நீ அவ்வளவுதான். அமங்கலமா சொல்லக்கூடாது. முடியும். சரியாயிடும். நடந்துடுறேன். பண்ணிடலாங்க ஐயா. ஏன் பாட முடியுமா உங்களால? அந்த பாசிட்டிவ். இது உங்களுக்கு நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பரவாயில்லையே. நல்லா எழுதுறீங்களே. நல்லா பாடுறீங்களே. உங்களுக்கு நல்லா வருது. அப்படியே சாவடிச்சிட கூடாது. ஒருத்தர பார்த்த உடனே சாவடிச்சிட கூடாது. எப்படி? உனக்கெல்லாம் இது வராது. நீங்கலாம் குட்டி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கலாம் வர முடியாது. அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சொல்லுல ஒருத்தர சாவடிச்சிடலாம். அப்படியே கூனி குறுகி என்ன பண்ணிடலாம்? சாவடிச்சிடலாம். ஒரு சொல்லுல மேல கொண்டாந்து அவங்கள வாழவும் வைக்கலாம். ஒரு சொல் உங்கள அழிக்கும். ஒரு சொல் உங்கள வாழ வைக்கும். அந்த சொல் எந்த சொல்லுன்னு முடிவு பண்ணுங்க. அது இன்சொல். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அது வள்ளுவரும் சொல்றார். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல இன்சொல்லாம் இருக்கும்போது ஒலிய சொல்லி சொல்லி ஏன் நம்ம நோகடிப்பாங்க? அப்போ நமக்கெல்லாம் இது வாய்க்குமா? படைப்பு தொழில் நமக்கு வாய்க்குமானா நிச்சயம் வாய்க்கும். நம்பணும். காக்குற தொழில் நமக்கு குடுப்பாரா? நிச்சயம் குடுப்பாரு சாமி குடுப்பார். அழிக்கிற தொழில் குடுப்பார். நிச்சயம் குடுப்பார். சிவன் தன்மையே குடுப்பாரு. அப்ப நம்பணும். நான் அதுக்கு தகுதியா சாமி? ஆமா தகுதிப்படுத்திக்கணும். தகுதிப்படுத்திக்கணும் நம்மள. நம்மள நாமளே வேற யார் தகுதிப்படுத்திக்குவாங்க? நம்மள நாம தான் தகுதிப்படுத்திக்கணும். நம்மள நாம தான் தகுதிப்படுத்திக்கணும். வேற யாரும் வந்து தகுதிப்படுத்துவாங்க? நல்லா பாடுறப்பா நீ, நல்லா வருவ, உனக்கு இந்த இருக்கு. அப்படி எத்தன பேர் நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்களே இன்னும் அந்த மேலான நிலைய அடையல. ஆமா. அவங்களே இன்னும் மேலான நிலைய அடையல. அவங்க எப்படி நம்மள வந்து கண்டுபிடிச்சு, உன் திறமைய கண்டுபிடிச்சு, நல்லா வருவப்பா நீ, நீ எல்லாம் வந்து பரவால்ல. எந்த இடத்துல நீ பொறந்தன்றது முக்கியம் இல்லப்பா. சரியான இடத்துல தான் இருக்கிற. உன்னதமான காரியத்த பத்தி பேசுறியேப்பா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அற்புதம், அற்புதம், அற்புதம். இந்த டாபிக் வேற எவனாலும் எடுக்க முடியாதுப்பா. நீ மட்டும் தான் எடுக்கிற. பரவாயில்லையே! அப்படின்னு வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த உள்ளம் அவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தனுக்கும் வராது. ஏன்னா கொடூரமானவனுங்க இவனுங்க. அரைகுறையெல்லாம் சேர்ந்து மாலை போட்டுக்குது. அரைகுறையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்குது? மாலை போட்டுக்குது. துண்டு போட்டுக்குது. புத்தகம் வந்து அரைகுறையா எழுதிட்டு புத்தகத்த வெளியிட்டுடுது. தன்ன தானே கொண்டாடிக்குதுங்க. இது குருடு குருடு சேர்ந்து என்ன பண்ணிக்குதுங்க? தன்ன தானே கொண்டாடிக்குது. இப்படிப்பட்ட பகட்டான உலகத்துல நல்ல சொல், நல்ல எண்ணம், நல்ல சொல்லு, நல்ல செயல்கள செஞ்சு நம்மள நிரூபிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். உறுதியா இருப்போம். அதர்மத்த அழிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு சாமி தருவாருன்னு நம்புவோம். நிச்சயம் நம்புவோம். ஒரு காலம் இல்லன்னா ஒரு காலம் நமக்கு நிச்சயம் தருவார்ன்னு நம்புவோம். இல்லன்னா நம்மள சாமி தேர்வு செய்ய மாட்டாரே! நம்மள அழிச்சிருக்கலாமே சாமி, சிகாரத்துக்கு வராம. இந்த கனப்பொழுதுல இப்ப அடுத்த நிமிஷமே நம்ம உயிர எடுத்துடலாமே! எதுக்கு நம்ம இந்த உயிர சொல்லு பார்க்கலாம்? இந்த சத்தியத்த காப்பாத்துறதுக்கு வந்த நம்ப, சத்தியத்த காப்பாத்த எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? வெறுமனே சாப்பிட்டு, விதி வந்தா சாவறதுக்கா வந்திருக்கோம்? அப்டின்னா உடனே செத்து போயிடலாம். வெறுமனே சாப்பிட்டு, வெறுமனே தின்னுட்டு, வெறுமனே பேண்ட்டு, வெறுமனே போறதுக்கா வந்திருக்கிறோம்?
அப்படி ஒரு ஜீவன் நமக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட உயிர் நமக்கு தேவையே இல்லை. அதை விட நம்ம செத்தே போயிடலாம். அதை விட நம்ம செத்து போயிடலாம். நல்லது. சாமி என்ன எடுத்துக்கங்க சாமி. வேணாம். பயனில்லாத பொருள் நம்ம இருக்கக்கூடாது. சொல்லல சாமி கிட்ட சொல்லல. அப்பா சாமி, பயனில்லாம் ஒரு ஒரு அட்டை பீஸ் நான். இது இருந்து பிரயோஜனம் இல்லை. என்ன எடுத்துரு சாமி. வாழ்ந்த பிரயோஜனம் எடுத்துரு சாமி. எடுத்துருங்க, எடுத்துருங்க, எடுத்துருங்க. என்னால வெளியே போறது ஒண்ணுமே இல்லை. எடுத்துருங்க சாமி. அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சாமிகிட்ட விண்ணப்பிக்கணும். அப்போ எப்படி எண்ணணும் நம்ம? உயர்வானது எண்ணணும். எப்படி சொல்லணும் நம்ம? உயர்வானதை சொல்லணும். எப்படி நடந்துக்கணும் நம்ம? உயர்வான நடந்துக்கணும். அப்போ நடத்தை தான் நம்மள தீர்மானிக்குது. நடத்தை தான் நம்மளை தீர்மானிக்குது. சிவபெருமானுடைய பெரும் கருணையினால தன்னையே ஈசத்துவம் கொடுக்கிற இந்த பாட்டை நம்ம சிந்திக்க வச்சிருக்கிறாரு. படைப்பு, காப்பு, அழிப்பு, துடைப்பு, மறைப்பு, அருளல். இந்த உன்னதமான தொழில் நமக்கு தராராம். எப்போ? சாமிக்கு அந்த இரண்டரை கலந்து இனி அவன் செயல்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இயல்பா இந்த அட்டமா சித்தி வாய்க்குது. அந்த அட்டமா சித்தில 7வது சித்தியாக இந்த ஈசத்துவத்தை சாமி நம்மளுக்கு தராரு. இது எல்லாம் வாய்க்குமா, கிடைக்குமா என்ற ஏக்கம் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அதுல மேலான எண்ணங்களை கைக்கொள்வது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவர் மேலான சொற்களை எப்படி பேசுவதுன்றதையும் நான் சொல்லிட்டேன். மேலான செயல்களை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லிட்டேன். சமூகத்தினுடைய கட்டமைப்புகளை அத்தனை உடைக்கும். தீய கட்டமைப்பு. நீ போய் பாடலாமா? நீ போய் தொடலாமா? நீ போய் பேசலாமா? நீ போய் கழுவலாமா? அந்த சாதிய கட்டமைப்பு உடைக்கணும். நல்ல எண்ணங்களை, அந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுங்க. என்னால் முடியும், எம்மால் முடியும். சாமி இருக்கிறார். சத்தியத்தோடு நாம் இருக்கிறோம். ஏன் நான் போகக்கூடாது கோயிலுக்குள்ள? ஏன் சாமி நான் தொடக்கூடாது? நீ யார், நான் யார்? ஒரு ஆட்டோலயோ ஒருத்தர் ப்ரொஃபைல வச்சிருக்காரு. சாக பிறந்த உனக்கு சாதி எதற்கு? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ப்ரொஃபைல்ல வச்சிருக்கிறார். சாக போற உனக்கு எதுக்கடி சாதி? அப்ப குழந்தை நீ எப்படி கொண்டாடணும்? மண்ணுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு 10ஓட 11 சாவறதுக்கு கொண்டாட இல்ல. அவனை சான்றவன் ஆக்கணும். ஒரு புள்ளை எப்படி ஆக்கணும்? சான்றவன் ஆக்கணும். தன் மகனை சான்றவன் என கேட்டல். புள்ளை எப்படி வளர்க்கணுமா? உலகம் சொல்லணும். யார் பையன் நீன்னு சொல்லணும். ஓ, ஆஹா, அவங்க பையனா, மகனா நீங்க? சரிங்க. ஓ, இந்த காரியம் எவனா? இப்படியா? எப்படி இது? இங்க இருந்து இந்த கிராமத்துல இருந்தா? ஆஹா, தன் மகனை சான்றோன் என கேட்டல். ஒரு தாய்க்கு அந்த 10 மாசம் குழந்தை பெத்த பிள்ளை, அவன் பெத்த வயிறு இருக்குல்ல. ஓ, அப்பதான் அது நிறைவடையும். அந்த உயிர் அப்பதான் அது நிறைவடையும். எப்ப நான் இப்படி செத்துறேன், என் பையன் உன்னதமானவன்னு சொல்லிட்டாங்க, இப்பயே என் உயிர் போனா கூட நல்லா அப்படி இருக்கணும் உயிர். என் பையன் நல்ல எண்ணங்களை கைக்கொள்ளுகின்றான். என் மகன் நல்ல காரியத்தை தான் செய்யறான். என் புள்ள சத்தியத்தை தான் பரப்புறான். என் புள்ள நல்ல எண்ணத்தை கைக்கொள்கிறான். என் புள்ள நல்ல சொற்களை பேசுகிறான். என் மகன் நல்ல நடத்தையில் இருக்கின்றான். தன்னைத்தானே பீத்திக்காம, தற்பெருமை பேசாம யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பாருங்களேன், தன் மகனை சான்றோன் என கேட்டல். வள்ளுவர் சொல்றார். எப்ப நீ பெற்றதுக்கான பரிபூரணத்தை அடைய முடியும் தெரியுமா? உன் புள்ள உத்தமன்ற பேர் வாங்கும்போது. உன் புள்ள ஒரு பாடகன்றதுல, உன் புள்ள சத்தியத்தை பாடுறான், உன் புள்ள சிவபெருமான பாடுறான்னு நீ கேட்கும்போது உன் வயிறு எரியாது. உன் வயிறு சந்தோஷப்படும், சாந்தமடையும். அப்பதான் அந்த வழியா ஈன்று புறம் தந்தா இல்லையா, பெத்து கடாசனா இல்ல, அப்பதான் அவன் வயிறு என்ன ஆகும்? பெரிய உன்னதமான நிலை அடையும். அப்பதான் அவ பெத்ததுக்கான அடையாளமே கிடைக்கும். ஆமா, அப்பதான் ஒரு நிறைவு ஏற்படுதுன்னு வள்ளுவரே சொல்றாரு. தன் மகனை சான்றோன் என்ன கேட்காத என்ன பண்ண முடியாது? போடா, நீ இருந்தே சாவலாம் போ. நான் உன்னை பெத்ததை விட என்ன பண்ண முடியாதா? ஏன்னா நீ தர்மத்தை கையில் எடுக்கல, அதர்மத்தை கையில் எடுத்துக்கிற. அப்ப அதர்மமே உன்னை சாவடித்து விடும். நான் சாவடிக்கிறதுக்கு முன்னாடி உன் நெஞ்சை தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் போ. அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
அப்ப எனக்கு படைப்பு வாய்க்குமா? வாய்க்கும். எனக்கு காப்பு வாய்க்குமா? நான்லாம் படைக்க முடியுமா? கண்டிப்பா படைக்கிறது ஆற்றல் தருவார். நான்லாம் ஈஸ்வரனை தொட முடியுமா? தொட முடியும். நான்லாம் ஈஸ்வரனா ஆக முடியும். ஆக முடியும். நிச்சயம் முடியும். எப்ப முடியும்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி. அவன் பார்வைப்பட்டதுன்னா பசு, நம்மெல்லாம் உயிர்கள். அவன் தன்மையை நிச்சயம் எய்தலாம். அவனுடைய தன்மையை நிச்சயம் நாம் பெறலாம். அபிராமி கடைக்கண்கள் என்றாங்க. கடைக்கண் பார்வைக்கே இப்படி ஒரு வாழ்க்கைன்னா, இன்னும் நேரடியா பார்த்தா என்ன நடக்கும்? அம்பாளுடைய கடைக்கண் பார்வைக்கே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா, அந்த மார்பு இருக்குல்ல, பரஞானம், அபரஞானம். கடவுள் இல்லைன்னு சொல்ல இந்த நாத்திகனுக்கே இவ்வளவு பெரிய வாழ்க்கைன்னா, கடவுள் இருக்குன்னு சொல்ற நமக்கெல்லாம் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை? நமக்கு ஒரு மார்பு இருக்கு அம்பாளுகிட்ட. நம்ம அந்த மார்புல பால் குடிச்சுக்க வேண்டியது. இல்லாதவனுக்கே தாய் போய் அங்க சுரக்கிறாள்னா, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய பூனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில் ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அப்ப பரஞானத்தை நோக்கி போற நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அபரஞானத்துல இருக்கிறவனுக்கே இவ்வளவு பெரிய சலுகை கொடுக்குறாள்னா, தாயி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாயின்னு சொல்ற மாதிரி நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுப்பா? யோசிச்சு பாருங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல நடத்தை உள்ளவர்கள் நிச்சயமாக கைலாயத்தை அடைய முடியும். அவர்களுக்கு உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்வது போல கைலாயம் அவர்கள் கையில் இருக்கிறது. அங்க இருக்க லயத்தை உணர்ந்து வேண்டும். நல்ல குருநாதர் உங்களுக்கு நல்ல விதைகளை போட்டு நல்ல உங்களை விருட்சமாக்கி மிகப்பெரிய காய் கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மரமாக உங்களை மாற்றி விடுவார் என்று சொல்லி நல்லவர்களை நாடுவோம். நல்ல குருநாதருடைய தாளை பிடித்துக் கொள்ளுவோம். நிச்சயம் கைலாயம் நமக்கு வாய்க்கும். நிச்சயம் ஈசத்துவம் நாம் பெறுவோம். இந்த அட்டமா சித்தி என்பது ஒரு பொருட்டே இல்லை. அடியார்களுக்கு திருவடி மட்டுமே பொருட்டாக இருக்கும் என்று சொல்லி நிகழ்ச்சியில் வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் திருச்சிற்றம்பலம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நெட்டைக்கூடல் மெய்ஞான தவத்தில் அடியார் பெருமகள் கலந்து கொள்ளும்படி பணி உண்படு கூறி விடைபெறுகிறோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மைகளாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோமாக. நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானம் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆத்மார்த்த வணக்கம். நன்றிங்க அனைவருக்கும். சிவாயனம் சிவாயனம் சிவா. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.